மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்டு தேசத்துக்காக உழைத்தவர். அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநில உறுப்பினர் ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரும் கடிதம் கொடுத்தார். அதற்காக நாங்கள் முன்னெடுப்பு காமிச்சோம். அதோட இந்த அடிக்கடி பத்திரிகையில் ஊடகத்தில் வர செய்யும், தயவுசு அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பல முறை சொல்லிட்டு, ஆனால் தொடர்ந்து அதையே நீங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு ஐடிசி ஹோட்டல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது, என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுறாரு, அவர் அழைச்சி பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். மீண்டும் யாரும் தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டேன். அவர்களும் சொல்லிவிட்டார், நானும் சொல்லிவிட்டேன். இதோடு முடிந்து விட்டது. இதை அரைத்தமாவே தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமான செய்தி எடுப்பதற்கு நாங்கள் கிடைக்க எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டேன்.